அவர்கள் கொடுத்த பிரஷரால அவர்களிடம் ஆதாயம் தேடி இந்த நகராட்சி ஆணையர் அந்த மக்களுக்கு அவர்களை கொண்டு வந்து பணம் கட்டினாங்க சார். சொல்லுமா சொன்னா யாரெல்லாம் அந்த 10,000 15,000 வாங்கினாங்களோ அவங்க வந்து பணத்தை கட்டிட்டு போறாங்க அந்த மக்கள் சார்பா. அப்ப இல்லீகல் என்று கண்டறியப்பட்ட நிலையில அந்த அனுமதியற்ற குடிநீர் இணைப்புகளை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்று தெரியாத பட்சத்துல அவர் தீர்மானம் கொடுத்தாங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபெக்ட் அது பண்ணிட்டு இருக்கிறதுல இன்னமும் டிலே ஆகுது. இன்னும் கொடுக்குறேன் டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நான் கண்டறிந்த ஒரு விஷயம், நகராட்சியினுடைய ஜீப் இருக்கு. அந்த ஜீப் நகராட்சி பணிகளுக்கு இந்த நகரை சுற்றி வந்து நகர மக்களுடைய நலனை காப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து. ஆனால் அந்த ட்ரிப் ஷீட்டை நான் உங்களுக்கு வேணா காமிக்கிறேன். கிட்டத்தட்ட முதநாடு இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு 30-40 பகுதிகளை குறிச்சு அவர் நகராட்சி ஆணையை சுற்றி ஒரு வேலை குடிச்சிருக்கோம். அடுத்த நாள் கிழக்கு பகுதியில் இருக்கிற பகுதிகள் ஒரு 10 வார்டு ஒரு நாளைக்கு எடுத்து சுத்துற மாதிரி கணக்கு இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அதுல ஒரு பில்ல பார்க்கும்போது ஒரு ஷீட், ஒரு பெட்ரோல் பில் RDMA கார் 23/1/2002 பில் நம்பர் 11,755 ரூபாய் 742க்கு RDMA கார்னு சொல்லி அதுக்கு பெட்ரோல் போட்டிருக்கிறாங்க. நகராட்சிக்கு சம்பந்தப்படாத ஒரு வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டிருக்கிறாங்க. 51 ரூபாய்க்கு மேற்பட்டு ஒரு பொருள் ஒரு பணம் செலவிடப்பட வேண்டும் என்றால் அது நகர்மன்றத்தினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் செலவிடப்பட வேண்டும். அது நகராட்சியினுடைய வாகனம் இருந்தா கூட பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத வாகனத்துக்கு அது சொன்ன விளக்கு கேட்டா இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதற்கு பிறகு இந்த மின் விளக்கு தான் மிகப்பெரிய கொடுமை. இதுல கூட எழுதிட்டோம். போன ஏப்ரல் மாதமே 2002 ஏப்ரல் மாதமே அந்த வருடத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த மின் விளக்குகளுக்கு உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக நகர்மன்றம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்தது. ஒரே சமயமா அவங்க பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த பொருளை வாங்கியிருந்தாங்கன்னா. ஆனா இப்ப காரணம் என்ன சொன்னாங்கன்னா பணம் இல்ல அதனால வாங்கல, பணம் இல்ல வாங்கலன்னு சொல்லி 8வது மாசம் ஆகல 36,250 ரூபாய்க்கு ஒரு 250 டியூப்லைட் 200 ஸ்டார்டர் 200 ஸ்டோக் வாங்கினாங்க. அது உண்மையா வந்தது. அது வந்த பிறகு எப்படி காலம் தாழ்த்தினாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்பர் போட்டு அந்த நம்பர் அடிப்படையில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பர் போடணும் டிலே பண்ணாங்க. அதுக்கு பிறகு நாள் கழிச்சு அது தரம் சான்றிதழ் பெற்ற பிறகுதான் போடணும்னு சொல்லி காலம் தாழ்த்தினாங்க. தேர்வுகள் எரியல கவுன்சில் மீட்டிங் எல்லாம் பிரச்சனை வந்த போது ஒரு வார்டுக்கு குறிப்பிட்ட பல்பு வழிதான் ஒரு 8 பல்பு 10 பல்பு விதமா ஒரு சமயம் போட்டாங்க. அது உண்மையாக நடைபெற்ற ஒன்று. ஆனா அதுக்கு பிறகு எல்லா மாதங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு நடந்த கூட்டங்கள் அனைத்திலுமே தெருவிளக்கு எரியலன்னு பொதுமக்களும் சொல்றது, கவுன்சிலர் சொல்லுவாங்க, நானும் சொல்றேன், சொல்லிட்டே இருக்கிற இன்றைய வரைக்கும் நகரம் வந்து இருக்கிறார். ஆனா அதற்கான சான்றிதழ் வாங்கி பார்க்கும்போது மனுஷரை வாங்கி பார்க்கிற போது அதற்கு பிறகு 36,950 ரூபாய்க்கு பிறகு 18,000 போலியாளர்களுக்கு ஒரு ஆதாரம். இதனுடைய வந்து டீட்டெயிலா நம்முடைய சிவவிஸ்வநாதன் அவர்கள் மூலமா ஆய்வு பண்ண சொன்னேன். அது எல்லாமே பாலிசி பில்ஸுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா 47,600 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அது சேல்ஸ் டாக்ஸ் இல்ல. அடுத்தது அது முறைப்படி பேங்க்ல போயிருந்தாங்கன்னா இப்ப நம்ம அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணும்போது எப்படியே கண்டுபிடிச்சலாம். அது வந்து டீட்டெயிலா பார்க்கணும், விஜிலன்ஸ் மூலமா தான் பண்ணலாம். அந்த அடிப்படையில் 2 பில்லு போலி பில் 47,600 18,450 கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் பொருள் வாங்கப்பட்டதா பில் இருக்கு, பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 1,02,000 ரூபாய்க்கு செலவினம் காட்டப்பட்டு உண்மையிலேயே 36,600 ரூபாய் தான் பொருள் வாங்கியிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நகரம் இருட்டுல மூழ்கி இருக்குது. இது ஆனா என்ன சொல்றாங்க, நிதி சரியில்லை குடியிருப்புகளை தங்களுக்கு மூலமா ஒரு தபால் கொடுப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப தபால் போகும். நிதிநிலை சீர்திருத்தவுடன் தெருவிளக்குகள் சீரழிக்கப்படும் தபாலுக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்படி எல்லா மாதங்களும் வேலை செய்யப்பட்டதாக பணிகள் எழுதப்பட்டிருக்கு, எல்லா மாதங்களும் சாக்கு இருக்கு, வாங்கப்பட்டதா பில் இருக்கு, கொடுக்கப்பட்டதா பணம் கொடுக்கப்பட்டதா பட்டுவாடா அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நகரம் எப்படி இருந்தே முடியிருக்கும்? அதுதான் மிகப்பெரிய சந்தேகம். அதுலயும் போலியான ஆவணங்கள். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு போன வருடம் நகரத்துல குடிநீர் தேவைக்காக எப்பவுமே சாகுல எல்லா நிலைகள்லயும் புது மோட்டார் பழைய மோட்டார் எல்லாமே கண்டிஷன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு சப்ஜெக்ட் வச்சு அந்த அடிப்படையில 20 ஹார்ஸ் மோட்டர் 7 ஹார்ஸ் மோட்டர் 10 ஹார்ஸ் என்ன தேவையோ முழுக்க ஒரே டேட்டா வாங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒதுக்கி கொடுத்தோம். கவுன்சில் வச்சாங்க, டெண்டர் வச்சாங்க. அதுல முழுசும் ஒரே பில்லா வாங்காம 2 பேமெண்டா வாங்கிருக்கு, 2 தடவையா வாங்கியிருக்கிறாங்க. அதுல இப்ப விசாரிச்ச போது சாகுல போய் அன்னைக்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் அந்த பிளம்பர் பிட் அசோசியேஷன் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற பொதுவாக அந்த கிளப் மூலமா வெரிஃபை பண்ணும்போது ஒரு 20 ஹார்ஸ் பவர் மோட்டரும் ஒரு 7 ஹார்ஸ் பவர் மோட்டரும்
அங்க கணக்கில் இல்ல. 22/4/2003 அன்று இந்த பொருள் வாங்கப்பட்டதாகவும் 23/4/2003 அன்றைக்கு 39,650 ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த ரெக்கார்டுகள் இருக்கு. இந்த ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கையுறைன்னு ஒரு கணக்கு, 20 கையுறைகள் எலக்ட்ரிக்கல் வாங்குறத நாங்க ஒரு கவுன்சில் வச்சு கொடுத்தோம். 20 கையுறைகள் 70 ரூபாய், இன்னைக்கு 1400 ரூபாய். இதான கணக்கு. ஆனா அதுல ஸ்டாக் ரெஜிஸ்டர் எப்படி பதிவேடு செய்யப்பட்டிருக்குன்னா, கையுறை 10 × 70 1400, 10 × 70 1400, 10 × 700 1400 நான் அதுல புதுசா தான் தந்துருக்கேன். ஆனா அந்த கையுறை இன்றைய வரைக்கும் எலக்ட்ரிஷியன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வேணா வெரிஃபை பண்ணுங்க. எலக்ட்ரிஷியனும் கொடுக்கல, ஸ்டோர்லயும் இல்ல. என்ன சார் நியாயம் அது? இப்படி முறைகேடுகள் பாத்தீங்கன்னா இந்த மின் விளக்குல இதை விட கொடுமை. இந்த கழிவுநீர் அகற்றும் லாரின்னு ஒன்று இருக்குதுங்க விருதாசலத்துல, செப்டிக் டேங்க் கிளீனிங் லாரி. அது 1.5 வருஷமா, நான் வந்ததுக்கு முன்னாடி 1.5 வருஷமா சும்மா கிடந்து. என்ன காரணம்னா, ஒரு ஹோஸ் பைப்பும் ஒரு பேட்டரியும் வாங்கலன்னு சொன்னாங்க. நாங்க வந்த உடனே அதுக்கு வாங்கினாங்க ஒரு 6000 ரூபாய், 7,000 ரூபாய் தள்ளுபடி வாங்கினாங்க. அழகா 6 மாசமா 5 மாசம் ஓடிச்சு. ஆனா அது ஏன் நிறுத்தப்பட்டிருந்ததுக்கான ரகசியம் என்னன்னா வேற ஒண்ணு இல்லைங்க. பிரைவேட் கிளீனிங் லாரின்னு இருக்கு. அது இங்க இருக்கிற துப்புரவு பணி நிலையம் நடத்துறதா எனக்கு ஒரு செய்தி. அவர்களுக்கு லாபம் கிடைக்குது, அவர்கள் மூலமாக இங்க இருக்கிற நகராட்சி அலுவலர்களுக்கும் பயன் கிடைக்குது. அதனால அது ரிப்பேர் சொல்லி நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாசமா அது நிறுத்தப்பட்டிருக்குது கழிவுநீர் அகற்றும் லாரி. அதுக்காக நான் கொடுக்காத குறிப்புகள் இல்லை. இதை தவிர என்ன பண்ண, ஒரு கவுன்சிலர் சப்ஜெக்டா வந்தேன். இது மாதிரி மக்களுடைய சேவையில் அத்தியாவசிய சேவைக்காக நகர்மன்றம் இதை டிவிஎஸ் அனுப்பி செய்யலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தோம். தீர்மானம் போட்டு கொடுத்தோம், அனுப்பல. அதுல விதிகள் இருக்கான்னு கேட்கிறாரு நகராட்சி இப்ப பொறுப்பா இருக்கிற ஆணையர் பொறுப்பில் இருக்கிற மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள் கேட்கிறார். இதுக்கு விதிகள் இருக்காரு. தரம், நீடித்த உழைப்பு, நம்பகத்தன்மை மிகுந்த எந்த நிறுவனத்திலும் செய்து கொள்ள யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள். எனவே உடனே நகர்மன்ற தீர்மானத்தின் போட்ட அடிப்படையில் டிவிஎஸ் அனுப்பின ஒரு குறிப்பு எழுதிக்கிறேன். தப்பு என்ன, ஆடிட்ல எப்ப அப்ஜெக்ஷன் வரும்னா, தவறு செய்தால் அப்ஜெக்ஷன் வரும். டிவிஎஸ் கம்பெனில போய் நீங்க பொய் பில் வாங்கிட்டு வர முடியுமா? சொல்லுங்க, யாரேனும் சொல்லுங்க. அவருக்கு எனக்கு குறிப்பு எழுதப்படாது. டிவிஎஸ் கம்பெனிக்கு அனுப்புவதற்கு சட்ட விதிகளில் இடம் இருக்கிறதா என்று நகர்மன்ற தலைவர் எனக்கு தெரியும் எழுதினார் குறிப்பு. கவுன்சில் நகர்மன்றங்கிறது 60,000 மக்கள் அடங்கிய பிரதிநிதிகள் சபை. அந்த சபை போட்டு ஒரு தீர்மானத்தை, இந்த கழிவுநீர் அகற்றும் லாரிய டிவிஎஸ் கம்பெனிக்கு அழுத்தி பழுது நீக்கம் செய்யணும்னு தீர்மானம் போட்டு கொடுத்துட்டோம். அதை விட வேற என்ன சார் வேணும்? ஒட்டுமொத்த படியையும் நகர்மன்றத்தின் மேல போட்டு போங்க. ஆனா காரணம் என்னன்னா, உள்நோக்கம் இதுதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைவேட் கிளீனிங் லாரி மூலமா அவர்களுக்கு மாமூல் கொண்டிருப்பதனால இந்த நகர மக்கள் 650 ரூபாய் செலவுல அழகாக 5000 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த கொள்ளளவு கொண்ட செப்டிக் டேங்குகளை கிளீன் பண்ற வாய்ப்பை நல்ல நிலையில இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வண்டியை ரிப்பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க சார். டிவிஎஸ்க்கு அனுப்புனா உண்மையான தன்மை தெரிஞ்சிடும். எனக்கு எப்படி அதுல கொடுத்தாங்க பில்லுன்னா, ஒரு டிரைவர் எஸ்டிமேட் கூட அனுப்புறாரு சார். இஸ் ஏ டிரைவர் ஏ குவாலிஃபைடு மெக்கானிக்? நான் கேட்கிறேன் சார், ஒரு டிரைவர் குவாலிஃபைடு மெக்கானிக்கா? அவர் எழுதி கொடுக்கிறார், என்னென்ன பழுதுகள் இவ்வளவு ரூபாய் செலவாகும் என்று அவரு ஆரம்பிக்கிறாருங்க. அதனுடைய அடிப்படையில இவங்க குறிப்பு எழுதி அனுப்புறாங்க. என்ன சார் நியாயம்? நான் அதுல குறிப்பு எப்படி எழுதுனா, இது தரமான நம்பகமான மெக்கானிக்கால கண்டுபிடிக்கப்பட்டதா பழுதுகள் கேட்டேன். கேள்விகள் என்ன நியாயம்? அதை கேட்டதற்காகத்தான் என்ன அனுப்பியிருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உடனே வச்சுட்டாங்க. 6 மாசமா நிற்குதுங்க. 650 ரூபாய் அழகா செய்யலாம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாரி, புதுசா வந்ததுன்னு ரொம்ப நாளா நின்று இருக்கு, இன்னும் நின்று இருக்கு, தீர்மானம் போட்டு நின்று இருக்கு. அதுக்கடுத்துதான் மிகப்பெரிய கொடுமை. கொசு ஒழிக்கல அங்கேயும் கொசு, 4 கொசு சேர்ந்தா நம்மளை தூக்கிட்டு போகுது நம்ம சொல்லி அவதிப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நாங்க நகர்மன்றம் பொறுப்பேற்ற பிறகு போன ஆண்டு 2 லட்சம் ரூபாய்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சாங்க. கவுன்சில் அது 1 லட்சம் ஒதுக்கணும். கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் கவுன்சில் ஒதுக்கி கொடுக்கும். அந்த கவுன்சில் கொடுக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது டெண்டர் வச்சாங்க. டெண்டர் வந்தது, கவுன்சில் அப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த டெண்டர் கொடுக்கப்பட்ட பிறகு 1,32,000 ரூபாய்க்கு கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கப்பட்டு விட்டது. வாங்கி தீர்ந்து போச்சு. மேற்கொண்டு பொருள் வாங்குவதற்கு நகர்மன்றத்துக்கு அந்த சப்ஜெக்ட் வருது. நான் அதை ஒரு பொறி போட்டு 1 லட்சம் தான் நாங்க ஒதுக்கின பணம். ஆனா 1,32,000 செலவாயிருக்கு. அதனால பொது சுகாதார குழுன்னு நகர்மன்ற உறுப்பினர் 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஓபன் கடிதம் எழுது. அந்த கடிதத்துல இது மாதிரி 1,32,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கப்பட்டதா வந்திருக்குது. இது சம்பந்தமான இருப்பு பதிவேடுகளை எல்லாம் ஆய்வு செய்து அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து எனக்கு ஒரு ஆய்வு கொடுங்க. அதுல திரு ஆழ்வார் அவர்கள் 15வது வார்டு கவுன்சிலர்கள் ஆய்வு பண்ணாங்க. இருப்பு பதிவேட்டை பார்த்துட்டு வேபில் இல்ல, எல்லாரும் இல்ல,
விசால மேஜிஸ்ட்ரேட் தண்ணீர் வாங்கியிருக்காங்க. 9/11/2002 வந்திருக்குது. 800 லிட்டரையும் கரெக்டா ஒரே மாசத்துல 30 நாட்களுக்குள் தினசரி 30 லிட்டர் வீதம் பயன்படுத்தப்பட்டு முடிந்திருக்கு. ஒரு நாளைக்கு 4950 ரூபாய் செலவாயிருக்கு. அதுக்கு பதிலா நாலத்தியான் அது மாதிரி மருந்து போட நமக்கு 60 ரூபாய் கூட செலவாகாது அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி கொடுத்தார். இதற்கு பிறகு இது சம்பந்தம் முறைகேடு, அந்த முறைகேடு சம்பந்தம் புலன் விசாரணை செய்யணும், கவுன்சிலுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரணும்னு சொல்லி நகர்மன்ற தலைவரால் கொண்டு வரப்படும் தீர்மானம் சொல்லி இந்த முறைகேட்டை விளக்கி கவுன்சிலுக்கு சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்காக என்னுடைய நகர்மன்ற எழுதல் மூலமா கொடுக்குறேன். அது நகர்மன்ற கவுன்சில வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நகராட்சி ஆணையர் மறுத்து விட்டார் 3ஆம் மாசத்துல இருந்து. அதுக்கு பிறகு நானும் திரும்ப குறிப்பெடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப கடைசியா மறுக்கப்பட்ட உடனே அதுல மறுக்கப்பட்டதுங்கிற அந்த கன்சர்ன் கிளர்க் மூலமா எழுதி வாங்கி கலெக்டரேட் அனுப்பி இதை இந்த நகர்மன்ற கூட்டத்தொடர்ந்து இந்த சப்ஜெக்டா சேர்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஏன் சேர்க்கலன்னா என்னுடைய நகர்மன்ற எழுத்துனா அதுல கைது போட்டிருக்காரு அந்த 1,32,000 அதனால மறுத்திருப்பாருன்னு தோணும். அதற்கு பிறகு இதுக்கு முன்னிலை வயசு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அங்கதான் மிகப்பெரிய கொடுமை. கரெக்டா 14 மாதங்களில 27/7/2000 இருந்து 28/8/2001 வரைக்கும் 14 மாதங்களில 20,600 லிட்டர் ரூபாய் 24,27,485 ரூபாய் அளவுக்கு கொசு ஒழிப்பு பூச்சிக்கொல்லி மருந்து பிளைடாக்ஸ் ரெடி மிக்சர் மருந்தை வாங்கி 90 லிட்டர் தினசரி 40 லிட்டர் விதமா பயன்படுத்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுங்க, மற்ற 6 நாட்களும் பயன்படுத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரேஸ்ல கொடுமை, ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு அவசரமா நாங்க கன்சர்ன் செக்ரட்டரி கைது போட்டார் இந்த இஷ்யூல. கடைசியில் நாங்க 6 நாட்கள் நான் இப்ப அந்த ரெஜிஸ்டர் கேட்டேன். 4 பேர் எங்க பணியாளர் 4 பணியாளர் தான் 6 நாள் வந்து வேலை செய்யறதுக்கான ஆதாரத்தை கேட்டேன். எனக்கு நேரம் கிடைக்கல. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு பொருள் நகராட்சியில வாங்கப்பட்டதுன்னா அந்த பொருளுக்கான பாக்கி உதாரணத்துக்கு இப்ப 20,600 லிட்டர்னா 103 பேரல். அந்த பேரலுக்கு சேர்த்தா நம்ம பணம் கொடுத்துருக்கிறோம். அந்த 103 பேரலையும் கவுன்சில வச்சு ஏலம் விட்டு அந்த பொருளில தான் சேர்க்கணும். ஆனா இத்தனை ஆண்டுகளா ஒரு தடவை கூட அந்த பேரல் இங்க ஏலத்துல வைக்கல. மாற்ற என்ன பண்ணிருக்காங்க, 40 பேரல் எம்டி பேரலா அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கான ஆவணங்களும் இருக்கு. அப்ப பொருள் வாங்கப்படாத ஒரு பொருளுக்கு வாங்கப்பட்டதாக போலி ஆவணங்கள் மூலமா அது யாருக்கும் தெரியாம நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்ததுக்காக அந்த பேரலையும் எம்டியா அனுப்பி எம்டியா வந்திருக்கு, எம்டியா போயிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 24,27,485 ரூபாய் உங்களுடைய வரி பணம் கையாடப்பட்டிருக்கிறது, களவாடப்பட்டிருக்கிறது. அப்ப 50 லட்சம் கடன் எப்படி வருது? 28/8/2001 இந்த கவுன்சில் முன்னாடி இதுவாது பரவாயில்ல சார். இந்த 28/8/2001 அன்னைக்கு கடைசியா வந்த அசைன்மெண்ட் 3,53,358 ரூபாய அந்த கவுன்சில் வச்சு ரெசல்யூஷன் வாங்கினாங்களா வாங்கலையா எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பதவியேற்ற பிறகு 14/6/2002 4ஆம் மாசம் 6ஆம் மாசம் 8ஆம் மாசம் அது 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுத்துருக்காங்க. 3,53,058 ரூபாய். நகர்மன்றம் நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த கவுன்சிலர் ரெசல்யூஷன் வச்சிருந்தா கூட அந்த பணத்தை செலவு பண்ற போது அதாவது கவுன்சிலர் ரெசல்யூஷன் பண்றது அதை சீரமைக்கிறதுக்கு முடியல. திரும்பவும் தொடர் டிக்கெட். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டு ஊர்ல நிலவுதான் தெரியும், எல்லாரும் ஊர் இருந்த விஷயம். அதெல்லாம் நான் இப்ப அதிகமா சொல்ல விரும்பல. இந்த மோட்டார் விஷயம் சொன்ன அது இப்ப 22 சொன்ன டீடைல் சார். இது மாதிரி இப்போ என்னுடைய நம்ம ஆபீஸ் அசைன் பண்ண பிறகு இந்த நகராட்சி ஆணையர் கொடுத்திருக்கிற முதல் அசைன்மெண்ட் 3,53,358 ரூபாய் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு. அது பயன்படுத்தப்பட்டது. அந்த அதிக ஆவணங்கள் எல்லாமே போலியானது. அதே மாதிரி டியூப் லைட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் கையாட்டு பண்ண பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த போர் இந்த மோட்டர் என்ன இந்த மோட்டர் எங்க இருந்தாலும் தோண்டி கூட பார்த்தலாம். தோண்டி பார்த்தலாம் போய் சொன்னாங்கன்னா அதுல ஒரு பெரிய ஜோக் பாருங்க. 22/4/2003 ஸ்டாக் வைஸ்லாம் வெரிஃபை பண்ணு தெரிஞ்ச உடனே அந்த 15,000 ஸ்டோர் ஒரு போர்ல இருக்கிறதா சொல்லி ஆவணங்கள் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. போர் ஏன்னா அந்த ஸ்டோர்ல இந்த போர்ல மெட்டல அதுக்காக எப்படி பார்த்தா நேற்றுக்கு திடீர்னு ஒரு கிருஷ்ணன் ஒரு டேங்க் ஆபரேட்டர் ஆல்ரெடி ரோட்ல இருக்கிற ஓவர் ஹெட் டேங்க் ஆபரேட்டர் ஒரு ரெஜிஸ்டர் கொண்டு காமிச்சாரு. அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, 26/4/2003 அன்று 20 மோட்டர் ஒன்றுல இறக்கினதா அவர் எழுதிட்டார். அதை எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. யாருன்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் திருமதி மாலதி அவர்கள் போட்டிருக்காங்க. இதுல கொடுமை என்ன தெரியுங்களா சார், அந்த 26க்கு முன்னாடி ஒரு வாரம் 26க்கு பின்னாடி ஒரு வாரம் அந்த அம்மா டெல்லியில இருந்தாங்க சார்.
இருந்தாங்க சார், இருந்தாங்க ரெஜிஸ்டர் இருக்கு சார். அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் ஆவணம், அதுல இவங்க இறக்கணும் தான் எழுதி போட்டுருக்காங்க. இதுவாது கொடுமைங்க. ஒரு மோட்டர் இறக்கும் போது ஏற்றும் போது அந்த எலக்ட்ரிஷியன் கட்டாயமா இருக்கும் இல்லையா, அந்த எலக்ட்ரீஷியனோட அவருடைய பணிப்பதிவேடி அந்த கிராஸ் இருக்கு. அன்னைய தேதியில அவர் ஏதோ ஒரு பகுதியில தெருவிளக்கில சீர்திருத்தம் எழுதிருக்காரு. இவெல்லாம் பூரணமான உண்மைகள். நான் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கேன். அதாவது இந்த ஸ்டோர்ல போர் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இந்த 20 போன சனிக்கிழமை கவுன்சிலர் திரு அருளாகரன் போய் பார்த்ததுல அவங்க ஸ்டாக்ல 2 20 மோட்டர் 2 தான் இருந்தது, ஒண்ணு இல்ல, அது உறுதி. அதே மாதிரி 7 மோட்டர் ஒண்ணு இல்லை. இவங்க இப்ப டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க. இதோட கொடுமைன்னு ஏகப்பட்டலாம் இருக்குதுங்க. ஒண்ணுன்னு சொல்ல வேதனையா இருக்கு. அதாவது நம்முடைய பணத்தை நிச்சயமா திருட, இதெல்லாம் களவாடு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய நகரத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்னு எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை வெளிப்படையா தொடர்ந்துதான் இன்றைக்கு சொல்லுவோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய வரி பணம் ஒவ்வொரு ரூபாயும் முறையாக செலவிடப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்னுடைய வெளிப்படையான ஒளிமாற்ற நிர்வாகத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். நம்முடைய பணம், நம் வியர்வை சிந்தி மக்கள் சிந்திய கட்டிய பணம் மீட்கப்பட வேண்டும். இதை தவிர இந்த முறையற்ற குடிநீர்லாம் அவங்க ஏற்கனவே நிறைய பணங்களை கொள்ளையடிச்சதுனால அது கொள்ளையடிக்க முடியலங்கிறதுனால டிலே ட்ரீட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. காலதாமதம் அவங்க லஞ்சத்தை வழி இருக்கிறதுனால வேணும்னே டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தோணுது. பாத்தீங்கன்னா ஒரு என்ஜினியரை போஸ்டிங் போட்டாங்க சார், ஜூனியர் என்ஜினியர் போஸ்டிங் போட்டாங்க. கொடுமையை பாருங்க. அவர் என்னன்னா முதல்ல வந்தார் அழகேசன் பேர். அவர் எப்பவுமே கிரண்ட் கார்டு எடுப்பாரு. எங்கேயோ கற்பனாய் ஓட்டிருக்காங்க. திருவிங்க இருப்பாரு, ஒரு மாசம் காணாம போடுவார். வேற போட்டுன்னா அவங்க மெசேஜ் போன் பண்ணி இங்க கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர் போஸ்டிங் போட்டாங்க கொஞ்ச நாள். அதுக்கு பிறகு இங்க இருக்கிற நகராட்சி பொறியாளரும் உதவி பொறியாளரும் திட்டமிட்டு 2 மாசம் லீவ்ல போனாங்க சார். அந்த சமயத்துல தினசரி தந்திகள் 27 தந்திகள் நான் கொடுத்தேன் சார். என்னுடைய சொந்த பாக்கெட் மணியில கொடுத்து தினசரி தந்திகள் கொடுத்தேன். கைண்ட்லி அப்பாயிண்ட் முனிசிபல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் ஜேஇ அர்ஜென்ட்லி. இதான் டெலிகிராம். 27 தந்திகள் 6 வாரம் கொடுத்தேன். அந்த தந்திகள் வந்த பிறகு தலைமையிலிருந்து வருது ஒரு தபால். டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன வருது தெரியுங்களா, இந்த பொறியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பணும், இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் பணிக்கு திரும்பியதற்கு நகர்மன்ற தலைவருக்கு தெரிவித்து தினசரி தந்திகள் தருவதை தவிர்க்கணும்னு எழுதியிருக்காங்க சார். எனக்கு அதுக்கு பிறகு லீவ் எடுக்க முடியாம இன்னைக்கு முழிச்சுட்டு இருக்கிறாங்க. 27 தந்திகள், 1 பைசா இல்ல, 2 பைசா இல்ல, 27 தந்திகள் கொடுத்திருக்கிறேன். அதற்கு பிறகு கொடுமை பாருங்க சார். கிட்டத்தட்ட நகர்மன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 45 தந்திகள் கொடுத்திருக்கிறேன். கைண்ட்லி என்ஃபோர்ஸ் execution of Brudasana Municipal Council resolution to prevent revenue loss. அந்த தந்திகள் போய் நீங்க டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கலாம் இருக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளவு தந்திகள் கொடுத்துட்டேன். அதாவது நகராட்சியினுடைய நிதிநிலையை சீரமைத்தால்தான் இந்த நகர மக்களுக்கு அனைத்து அம்சங்களிலும் தண்ணீரை பெற முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப நான் செய்யணும். அந்த வகையிலே அவர்களாம் நம்ம தலைவர்கள் எல்லாம் எல்ஜிஎஸ் சொல்லுவார்கள். அதாவது கடைநிலை ஊழியரை போல கடிதம் எழுதுவதிலிருந்து கவர் தயார் பண்ணதிலிருந்து ஸ்டாம்ப் ஓட்டுறதிலிருந்து எல்லாம் போட்டு வேலை செய்ய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்த உத்தியோகம் தான் ஸ்டேட் லெவல்ல அவ்வளவு பெரிய உத்தியோகம். நான் ஒரு 2 நாள் கூட இருந்துகிட்டு இருந்தேன். நானு அப்ப பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போடுச்சு. அந்தெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வேலை செய்யறதுனாலதான் நாங்க இந்த மாதிரி இவ்வளவு தூரத்துல அங்கிருந்து வந்திருக்கிறோம். இதனால இந்த அவங்க வச்சிருக்கிற சமாச்சாரமாகப்பட்டது இந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகராட்சி மட்டுமல்ல, மற்ற இலாக்காக்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்து இந்த இங்கே அதாவது விருதாச்சலத்திலே வைக்கப்பட்டுள்ள இந்த அக்னி குஞ்சு என்ற நெருப்பானது ஊழல் காட்டை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள ஊழல் காட்டை அளிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதற்கு மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு தன்னுடைய காசு திருட்டு போய்விட்டது, அதை தடுக்க வேண்டும், அதை பெற வேண்டும் என்ற உணர்விலே ஈடுபட்டு அவர்கள் செய்ய வேண்டும் என்று மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தெரு விளக்குகள் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்கள் எல்லாம் நம்முடைய ஓய்வு பெற்ற அர்பன் பேங்க் செக்ரட்டரி திரு சிவ விஸ்வநாதன் அவர்கள் மூலமாக எனக்கு சில கருத்துக்களை கேட்டேன். அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சி மக்களுடைய நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது என்பது யாவரும் அறிந்தது. சில கோப்புகள் எல்லாம் டாக்டர் அவர்கள் காட்டினார்கள். உண்மையிலேயே ரொம்ப கிளாரிங்கா இருந்தது. 10 20 ஆக்கியிருக்கிறாங்க, 1 மேல 2 ஆக்கியிருக்கிறாங்க, அமௌண்ட்டை திருச்சி இருக்கிறாங்க. இவங்க கமிஷன் பெறதுக்காக வருத்தப்படல. அந்த கடைக்காரன்ட்டே வேற பில்லு போடுறான்னா கூட அடுத்த திருத்தாம கொடுத்துருவான். அதே பில்லையே சரண்டர் பண்ணி அதுக்கு ஒரு பொறியாளர் கையெழுத்து போடுறாரு. கமிஷனரு தேதி எல்லாம் ஒண்ணுமே போடாம இவரும் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து கூட இல்ல, ஒரு இன்சியல் தான், ஒரு கம்மா தான் போட்டிருக்காரு கமிஷனர். இப்படி எல்லாம் ஒரு 50,000 60,000 அமௌண்ட் சாங்ஷன் பண்றது ஒரு சாதாரணமா. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பில்லுல எல்லாம் சேல் டாக்ஸ் போடவே இல்லை. அரசாங்கத்தையே ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு கடைக்காரங்க அரசாங்கத்தினுடைய நகராட்சிக்கு ஒரு அரசாங்கம் அதுக்குள்ள ஒரு பில்ல சாங்ஷன் பண்ணும் போது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய சேல் டாக்ஸ் அமௌண்ட்டையே போடாம பில் கொடுத்திருக்காங்க. அதை விட மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, இங்க இப்ப நிறைய டியூப்லைட் டீலர்ஸ் எல்லாம் அருமையான இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. பிலிப்ஸ் டீலர்ட்டே கம்பெனிக்கே இதுனா கூட நாளை நேரடியாக சப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு கிட்ட வேப்பூர்ல போய் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ல வாங்கியிருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சிருக்கோம் வேப்பூர்ல எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்குமான்னு. டீ கடை தான் இருக்கும்னு நினைக்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஷாப் வேப்பூர்ல போய் எலக்ட்ரிக்கல் ஷாப்ல பில்லு வாங்கி இருக்கிறாங்க. அது எப்படி எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இங்க பெரிய பெரிய டீலர் அவன் லெட்டர் பேர்லாம் ஆத்தரைஸ் டீலர், என்னென்ன டியூப் பில்ஸ் பஜாஜ் அப்படின்னு போட்டு கம்பெனிக்காரெல்லாம் அழகா வச்சிருக்காங்க. இவங்க என்னன்னா வேப்பூர்ல எப்படியும் போய் வாங்கி பில்லு போட்டுருக்காங்க. எப்படி இவ்வளவு கிளாரிங்கா இவ்வளவு சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பொறியாளர், ஒரு மிக பிடித்த இன்ஜினியரு, அவர் எப்படி போட்டிருக்காரு, கமிஷனர் எப்படி போட்டிருக்காரு. அதுக்கு அந்த ரெக்கார்டு கிளார்க்க பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது ஒரு இன்சியல் கூட இல்ல. அந்த செக்ஷன் கிளார்க்கு ஒரு இன்சியல் போடணும். இந்த பல்பு இன்னைக்கு இந்த தெருவுக்கு சாயின் ஆயிருக்கு, 5ஆவது தெருல 4 டியூப் லைட் போட்டிருக்கோம், அச்சவங்க 4 டியூப் லைட் போட்டிருக்கோம்னா அது ஒரு இனிஷியல், அந்த கிளார்க் இனிஷியல், அப்புறம் பக்கத்து இன்ஜினியரோ கமிஷனரோ போடணும். அந்த ரிஜிஸ்டர்ல இனிஷியலே இல்ல. ஒரு ரிஜிஸ்டர் இன்சியல் இல்லாத ரிஜிஸ்டரே ஒரு ஸ்டாக் ரிஜிஸ்டர் வச்சிருக்காங்க. கடைசியில ஆக்ஷன் பண்ணும் போதுதான் இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி, அது எந்த தேதி ஒரு தபால் நம்ம வீட்டுல வந்தோம்னா கூட ஒரு தபால் இனிஷியல் போட்டு தான் தேதி போட்டு வச்சிருப்போம். ஒரு கமிஷனர் அமௌண்ட் சாங்ஷன் பண்ற அமௌண்ட்டையே தேதி போடாம சாங்ஷன் பண்ணிருக்கிறாரு. அப்ப இதுல எவ்வளவு சங்கடங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மனங்கள்லாம் திருந்தணும். எம்ஜிஆர் சொல்ற மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தினால் ஒழிய நாடு திருந்தாதுங்கிற நிலை வந்துட்டோம். நம்ம இதை அறிவுரை சொன்னியா திருந்தாங்கன்னு நினைக்க மாட்டோம். இருந்தாலும் மக்கள் தானாவே உணரணும், அதிகாரிகள் உணரணும், அலுவலர்கள் உணரணும், மக்கள் உணரணும். எல்லாரும் உணர்ந்தாதான் இது நல்லபடியா செயல்படலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாணவரை சார்ந்த திரு KN கோவிந்தராஜ் அவர்கள் பேசுவார்கள். வரைக்கும் எல்லாரும் எவ்வளவோ சொன்னாங்க. நான் இந்த நகராட்சியில அடிக்கடி வரேன் போறேன். அதுலயும் இங்க ஊர்ல இந்த விருதாயல நகரத்துல எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க. நகராட்சியில் மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, அதுலயும் இங்க வருவாய்த்துறையில் இருந்து இல்ல, இன்னும் குறிப்பா சொல்ல வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, என்ன இடத்துல வாங்குறாங்க, புள்ளி விவரத்தோட பாக்கெட்ல இருந்து எடுக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 1952 திமுகவில் இருந்து அடிபட்டு உதப்பட்டு குத்தப்பட்டு 1990 89 பாமகவில் இணைஞ்சு நகரத்துல அப்ப யாருமே உள்ளார போகிறோம், பாமகவில் போறோம் உள்ளார போகணும். இப்ப எங்க அருமை தமிழர் இங்க இருக்காங்க போலீஸ்காரங்க, என் வீடுனா சர்வ சாதாரணம். அவங்களுக்கு எங்க பெரிய ஆளுநர் யாருமே விடுமே தெரியாது. குறிப்பா சொல்ல போனா இதுல பஸ் எரிச்சிருப்பாங்க, நான் வீட்டுல படுத்திருப்பேன், என்னதான் முடிச்சுட்டு போவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுலயும் திருடிக்குன்னு சொன்னா உடனே சொல்லிட்டு நானே உடைந்துருவேன். அப்பொழுது நல்லதான் நானு, ஏன்னா என் பேர்ல அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கொலைக்காரனை கூட போய் சொன்னா எங்க போலீஸ் என்ன நம்பி விடுவாங்க. அவங்க பேர்ல எந்த குறையும் நான் போலீஸ் நண்பர்களை பத்தி நான் யாரை பத்தியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல ஏதோ அவங்களும் 10 ரூபா, ஏன்னா பொழுதுக்கு நில்லுன்னா பொண்டாட்டி பிள்ளைய மறந்துட்டு நிக்கிறவன் அவன் இந்த இடத்தான் மந்திரி வராருன்னா அங்கேயே நின்று துறைக்கணும். ஆகினால அவங்க 10 ரூபா வாங்குறத பத்தி சொல்ல. இன்னும் கூட குறிப்பா நம்ம இவர் சொல்லாரு, நம்ம மலர்தாசங்கர் சொல்லுவாரு ஒரு கதையில, அந்த கதையில இப்ப சொல்லியிருந்த நேரில் எனக்கு 10 நிமிடம் தான் டைம் கொடுத்தாங்க. ஆகினால இங்க விருதாயில நகராட்சியை பத்தி மட்டும் தான் நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப அதிக தடவைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீட்டுக்கு வரி வைக்கணும் ஐயா, இது நகராட்சிக்கு லாபமா நஷ்டமா?
ஏன் வீட்டுக்கு வரி வைக்கணும்? என் சொந்த வீட்டுக்கு நான் பணம் கட்டணும். இது நகராட்சிக்கு லாபமா நஷ்டமா? கூடியிருக்க பெரியவங்களை நீங்க சொல்லுங்க ஐயா. அது வருமானம் தானே. இந்த வருமானம் வைக்கிறதுக்கு இதனுக்கு ஐயா 400 ரூபாய் தப்பம் கட்டணும்னா ஐயா எதுக்கு நான் கட்டணும் தப்பம்? என் வீட்டுக்கு வரி வைக்கணும். இது கவர்மெண்ட்டுக்கு வருமானம். கவர்மெண்ட்டுக்கு இருக்கா இல்லையோ என்னுடைய நகராட்சிக்கு வருமானம். ஆனா ஒண்ணு என்னுடைய தலைவர் ஆரம்பத்தில் சொல்லி ஓட்டு கேட்டார். என்ன சொன்னார் தெரியுங்களா? வீடு வீடா ஊழலற்ற ஆட்சி அமைப்போம், நீங்கள் கூப்பிட்டா எதை சொன்னாலும் கேட்போம். அழகா சொன்னார். பதவி பிரமாணம் எடுத்தார். எடுத்த போதே கொண்டாந்து 2-3 போர்டை வச்சார். என்ன போர்டு வச்சார் தெரியுங்களா? மக்களே இஜமானர்கள், அவருடைய வரிப்பணம் இங்கே செலவிடப்படுகிறது. அதாவது லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். இதுல எங்க வச்சார் தெரியுங்களா? முதல்ல அவர் உள்ள வாசப்படியில ஒண்ணு வச்சார். ரெண்டாவது நம்ம கண்காட்சி யோசிக்க அவரு வீட்டுல ஒண்ணு வச்சார். ஒரு பெரிய பெக்க கடனை சொல்லணும்னு சொன்னா ஒரு இன்ஜினியரை கையெழுத்து வாங்கி நான் கொண்டு போய் தண்ணி பில் கட்டுறேன். அந்த இன்ஜினியர் ஐயா 1.5 வருடம் ஆச்சு, ஏயா என்ன கொடுக்கலடா? யாரை கட்டுற நீ? ஐயா நீ இன்ஜினியர் வேலைக்கு வந்திருக்கியா? இல்ல உங்க வீட்டுல இருந்து சம்பளமா? நாங்க உழைக்கிறது சம்பளம் ஆகுறியா? ஒன்ன மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. நாங்கெல்லாம் ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது சொல்ல இப்படிலாம் போவேன்னு நினைச்சுக்கலாம். எங்களுக்கும் ஒண்ணு தெரியும். என்னன்னு தெரியுங்களா? அதான் சாம பேத தண்டம். சாம பேத தண்டம் இது வேணுமா இல்ல ஒழுங்கா நடக்கலாம்? இதுதான் என்னுடைய கேள்வி. முடிஞ்சா நீ எங்க வேணாலும் என்ன சந்தி. இப்ப ஐயா சொன்னாங்க அந்த புள்ளி விவரத்தை பாருங்க. இவங்க இப்ப சொன்னாங்க. ஐயா சொன்ன புள்ளி விவரத்தை நான் அப்படியே சொல்ற பாருங்க. 27/7/2002 3000 லிட்டர். அதுல பாருங்க ஒரு வேடிக்கை, ஒரு நாளுக்கு 90 லிட்டர். ஒரு நாளுக்கு பூச்சிக்கொல்லி வருது 90 லிட்டர். அது அவங்க வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டாங்க. ஏன்னு தெரியல. நான் வாடுவான சிச்சுவையா ஒரு பயிர் ஒரு காணும் வாரத்துல அதாவது மேற்கு மாவட்ட மேற்கு சொன்னா வராயா செவ்வாய்க்கிழமை. என்னுடைய பகுதி வர்றது செவ்வாய்க்கிழமை. அந்த பகுதி வரும்போது 4 பேர் வராங்க, 3 பேர் வராங்க ஒரு நாள். பெரியார் பகுதி போறாங்க ஒரு நாள். அதே மாதிரி கன்னியாகுமரி பகுதி இந்த பகுதி போறா ஒரு நாள். அது மாதிரி இங்க போறா ஒரு நாள். நடுவார ஒரு 2 நாள் வச்சுங்க. மொத்தம் 6 நாள் அடிச்சா வச்சுங்க. 90 லிட்டர் யார் வீட்டுல அடிச்ச? பாய்க்கு நாள்ல 40 லிட்டர் அடிச்சிருக்க. அந்த ஒரு மாசம் வட்டியை கருதியா வந்தது கொசுவு. ஒரு மாசத்துல ஒரு நாட்டாவது 90 லிட்டர் அடிச்சியா? அது எங்கையா வந்து ஓ வீட்டுல வந்துதான் என் வீட்டுல வந்துதான். நான் தேடி தேடி பாக்குறேன். அந்த ஆள்ல அவங்க பேர்ல குறையே இல்லையா. அந்த தொழிலாளி மேல குறை சொல்ல விரும்பவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவனை கூப்பிட்டு சண்டை போட வச்சுக்கிறான். ஆனா இங்க இருக்க கொலைகார போய் விளையாடுறாங்க. அது யார் பொறுப்பு? என் வீட்டுக்கு ரசீது வைக்கணும். கையெழுத்து போடல. யாரையா போடல? கமிஷனர் போடல. யாரையா போடல? ஆரையும் பார்க்கல. அவரு என்ன வரி வசூல் பண்றவர் என்ன செய்வாரு? அவரு பேர்ல எனக்கு போற என் வீட்டுக்கு வரி வைக்கணும். நான் என்ன கேட்கிற? பத்திரம் கேட்கிற கூட கரெக்ட் போட்டு தரோம். மனு கேட்கிற எழுதி கூட தரோம். வைக்க வேண்டியதான வரி. இதுல ஏன் உனக்கு தாமதம்? 1.25 வருஷம் என் வீட்டுக்கு நீ பணம் தெரியாத 2000 சொல்றதுக்கு பணம் கூடியா 3 பைசா போட்டு கொடு. என் பணத்தை கூடியா நீ? ஆனா இன்னும் சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஒரு 5 ஒரு 10-15 நாள் நானே போலீஸ்ல போய் எனக்கு பாதுகாப்பு கேட்டுட்டு வந்து நான் இப்ப சொன்னேன். இந்த சாம பேத சண்டம் இந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காதன்னு சொல்லி எச்சரிக்கையா வச்சு உங்களை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிடையாது. சட்டத்தை மதிக்காம இருக்கு. நம்மளே காசு விட்டு வரோம். நான் வண்டி வச்சிருக்கேன். டிரைவர் யூனிஃபார்ம் போட்டப்ப எல்லா ரெக்கார்டும் இருக்கும். வண்டி நிறுத்தவங்க போலீஸ்காரங்க. நிறுத்த உடனே அது இருக்கா எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் முதல்ல எல்லாம் வச்சிருப்போம் வண்டியில. அப்படிதான் 20 ரூபா கொடுப்பாங்க. தேவையில்லைங்க. ஃபைன் சீட்டு போட்டுருங்க. 100 ரூபா போனா போதும். கவர்மெண்ட் 100 ரூபா கட்டலாம். ஆனா இவங்களுக்கு 20 ரூபா கொடுக்க கூடாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தப்பு பண்றோம். ஏன்னா நமக்கு எப்படியாவது நம்ம விலை கம்மியா இருந்தா போதும். ஒரு கடையில போய் பில் வாங்குறோமா? கிடையாது. விருதாலத்தை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூவே ஏகப்பட்ட லாஸ். ஒரு பொருள் பில் போட்டுவாங்க. மளிகை கடையில போய் கட்டணும் பில் போட்டு வைக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க. அது கிடையாது. அவங்க கடையில 2 ரூபா கம்மி, அவங்க கடையில 3/4 ரூபா கம்மி. அதான் நம்ம பாக்குறோம். என்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் பில் போட்டு வாங்குறோமா அது வரைக்கும் நம்ம இந்தியா அப்படிதான் இருக்கும்.
முதல்வன் சினிமா பார்த்து அவன் சட்டை போடுறான், முடி வெட்டிக்கிறான். ஆனா அவன் சொன்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்றதே கிடையாது. எத்தனை ரமணம் வந்தாலும் ஏன்னா நமக்கு வந்து 2 ரூபா கம்மியா இருந்தா அவன் தான் வேணும். என்னைக்கு நம்ம பில் போட்டு ஒவ்வொரு பொருள் வாங்கணுமோ, என்னைக்கு நம்ம சட்டத்தை தெரிஞ்சுக்காம இருக்க தப்பு. பெரியாறுல வந்து இந்த மெட்ராஸ்ல இருந்து பரவாயில்ல என்னாச்சு, விக்ரவாண்டில விட்டான் சாப்பிடறதுக்கு. நான் இறங்கவே மாட்டேன். ஏன்னா ஒண்ணு கிடையாது கூட காசு கேட்கறேன். என்னது நம்ம கொடுக்கணும்? பெரியார் மோட்டர்ல கூட ஃப்ரீயா ஜம்முன்னு போயிட்டு வரலாம். கிளீனா வச்சிருக்கேன் பெரியார் மோட்டர்ஸ்ல. அங்க விடுறது இல்லை. ஏன்னா நம்ம டிரைவர் இங்க இருந்து மாமூல் வெட்டுறான். நான் இறங்கவே இல்லை. ஒருத்தவங்கன்னா சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே முடக்க சிகரெட் பிடிச்சி வரணும். இன்னும் 68 ரூபா பில் பண்றான், சாப்பாடு நல்லா இல்லைன்னா. நான் கேட்டேன், நீ சட்டத்தை ஃபர்ஸ்ட் மதி, சிகரெட் பிடிச்சிட்டு பஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் தப்பு. உடனே என் வண்டி விட்டு இறங்க சொன்னது. எல்லா பையிலும் வண்டி விட்டு இறங்க வந்தாங்க. ஏன் போய் அங்க சாப்பிடுவாங்க? நல்ல இடத்த பெரியார் மோட்டர் விட்டு சாப்பிடறான். ஒரு போய் நம்ம இறங்கினா தான் நம்ம தப்பு. நீ மெட்ராஸ் தானே ஏறினா, ஒன்னு திருட்டு ஏறு, இல்ல விட வந்து இறங்கி சாப்பிடு. அது ஒரு செட்டா போடுவேன். இல்ல தண்ணி பாட்டில் அங்கேயே வாங்கிட்டு ஏறு. தெரியல எது தேவைன்னு. நம்ம கிட்ட இருக்க தப்பு. நம்ம என்னைக்கு திருந்தணுமா அந்த வரைக்கும் எவனே தோன்றான். இதே அஜித்தோ சரத்குமாரோ இந்த இடத்துக்கு வரான்னு சொன்னாக்க இந்த தெருவே அடிச்சுட்டு நிற்கும். நல்ல காரியத்துக்கு எவனும் முன்னுரிமை கொடுக்கறதே கிடையாது. எங்க போனாலும் தகராறு தான். ஒண்ணுல என் பிரதர் வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல இருக்கான். அவனுக்கு இதே பிரச்சனை தான். அவனுக்கு லஞ்சம் எல்லாம் எதுவுமே பிடிக்காது. அவனுக்கு பயங்கரமான சிக்கல். அதை பத்தி அவன் கவலையப்படுறதில்ல. என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு, எதா இருந்தாலும் பாத்தியா தேவையே கிடையாது. ஒண்ணும் இல்ல, அவன் கமிஷன் டாக்டர் தண்ணி அடிச்சுட்டு பப்ளிக்ல தவறு பண்றான். பார்த்தான், சக்க சாத்தி போட்டு வந்துட்டான். வந்த உடனே ரிப்போர்ட் கொடுத்துற மேல 4 பேர் லெட்டர் எழுதி வாங்கிட்டான். இந்த மாதிரி இந்த கமிஷன் ஆபீசர் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தகராறு பண்றான்னு சொல்லி எழுதி வேணும்ட்டான். என்னாச்சு, இவனுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்குறான். எப்படி நீ ஒரு கமிஷன் ஆபீசர் யூனிஃபார்ம் ஆபீசர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் உடனே 4 பேர் அட்டஸ்ட் எழுதுவாங்கல்ல, அவன் லெட்டர் வாங்கி இந்த மாதிரி சார் பப்ளிக்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான், அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல கூட இந்த கதி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதனால என் தம்பி நான் சொன்னாக்கா மிலிட்டரி தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் ஊழல் இருக்கு. என்னைக்கு தான் நம்ம திருந்தது? மிலிட்டரியிலே ஊழல்னாக்கா எப்படி நாட்டை காப்பாற்றோன்னு திருந்தா இருந்தா எப்படி எங்க நல்லா இருக்கான்? நல்லா இருக்கிறவனுக்கு தான் தலைவலியா இருக்குது. நம்ம ஒரு சட்டம் எதிரானா திரிவாதிங்களா கம்யூனிஸ்ட் அதை பத்தி கவலை கிடையாது. உண்மைக்காக பாடுபடுங்க, நம்ம கரெக்டா நடங்க. ஒரு சின்ன பொருள் மளிகை கடையில் 10 ரூபாய்க்கு சமமா அவனோட பில் வாங்குங்க. அது வரைக்கும் நம்ம இப்படிதான் இருப்போம். என்ன 10 ரூபாய் வாங்கினா 10 ரூபாய்க்கு 1% சேல்ஸ் டாக்ஸ் போடுவாங்க கவர்மெண்ட்ல. 10 பைசா கவர்மெண்ட்டுக்கு போவோம். அதை பத்தி நம்ம நினைக்கிறதே கிடையாது. லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினாலும் அதுக்கு பில் வாங்குறது கிடையாது. ஏன்னா நமக்கு 2 ரூபாய் கம்மி. அதுதான் நமக்கு பழிச்சு. நம்ம என்னைக்கு பில் போட்டு வாங்கி லட்சத்தை நம்மளே தவிர்க்கணும், கொடுக்கவே கூடாது. நான் அதான் சொல்ல வரேன். நம்ம எண்ணிக்கை வந்து எந்த ஒவ்வொரு பொருள் எங்க வீட்டுல இதுக்கு வாட்டர் கனெக்ஷன் 20,000 பணம் கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்பா 65,000 செலவு பண்ணி போர் அடிங்க, 20,000 காசு கொடுக்கணும் போன போது நமக்கு செலவு பண்ணிட்டு போனோம். ஏன் நம்ம காசு கொடுக்கணும்? அதனால நம்மளே லஞ்சத்தை தவிர்க்காத வரைக்கும் லஞ்சம் இப்படிதான் இருக்கும். நம்ம என்னைக்கு விழிப்போட இருக்குமோ அது வரைக்கும் இந்தியா அப்படிதான் இருக்கும். இந்தியா வளரணும்னா ஃபர்ஸ்ட் லஞ்சத்தை தவிர்க்கணும். அது சொன்ன மாதிரி நமக்கு பேர் ஜப்பான் சுதந்திரம் வாங்கினான். அவன் எவ்வளவு ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க ஒரு நேஷனல் பேன்சோனிக் டிவி வச்சிருக்கோம், நேஷனல் பேன்சோனிக் செல் வச்சிருக்கோம். நம்ம பொருள் இந்தியா பொருள் பொறுமையா சொல்றதுக்கு இவ்வளவு எங்கேயாச்சும் இருக்கு? கிடையாது. என்ன இருக்கு? லஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற பேர் தான் இந்தியாவுக்கு இருக்கு. அது திருந்தணும்னா நம்ம கஷ்டப்படணும். 8 மணி நேரம் உழைக்கணும், 10 மணி நேரம் உழைக்கணும். எங்க அப்பா கூட சொன்னாங்க 3 லட்சம் கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில வேலைக்கு போறாங்க. நான் சொன்னேன் லஞ்சம் கொடுத்து போற வேலை எனக்கு தேவை கிடையாது. 3 லட்சம் கொடுங்க, நான் வியாபாரம் பண்ணி போச்சு இல்ல கலவட்டியாச்சும் போச்சுக்கிறேன். லஞ்சம் கொடுத்து போற வேலை எனக்கு தேவையே கிடையாது. அதனால நம்ம என்னைக்கு கரெக்டா நினைக்கிறோமோ அது வரைக்கும் இந்தியா அப்படிதான் இருக்கும். அதான் சொல்ல வர்றேன். நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. அந்த பழக்கமே நம்மகிட்ட கிடையாது. கெட்ட விஷயமா எல்லாம் முன்னாடி போய் நிற்பான். இதான் சொல்றேன், சினிமா நகரிக்கு வரேன்னா அந்த தெருவே அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு லெட்டர் வீட்டுக்கு லெட்டர் போடுறாரு. எந்த கமிஷன் மாநகராட்சி ஆணையர் இவங்க வந்து லெட்டர் போட்டுருக்காங்க, போட்டிருந்தாங்க. என் தம்பி அட்ரஸ்க்கு வந்து லெட்டர் நம்ம போஸ்ட் மட்டும் வரலாம் நினைச்சிருந்தா கரெக்டா என் தம்பிக்கு லெட்டர் வந்தது. சரி அதுக்காக போகணும்னு சொன்னேன். அதனால நல்ல விஷயத்துக்கு மக்கள் ஆதரவு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். விருத்தாச்சலம் நகராட்சியின் நகர்மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே,